இன்றைக்கி நம்ம ஒரு ரூக் எண்டிங் பார்க்க போகிறோம். ஒயிட் டு ப்ளே அண்ட் வின். ஒயிட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் 5 pawns இருக்குது, பிளாக் கிட்ட ஒயிட் அண்ட் 4 pawns இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு பேர்கிட்டையும் ரூக் இருக்குது, சிங்கிள் ரூக் இருக்குது. இந்த பொசிஷனை எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான், ப்ளஸ் ஃபார் ஒயிட் தான். பட் நம்ம கரெக்டாக விளாட்னா இது ட்ராவில் போகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பிளாக்குக்கு இருக்கிற 2 கன்ஸ்ட்ரெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ரூக்கால் A5 விட்டு வரவே முடியாது. ஏன்னா ரூக் H8 செக், கிங் டேக்ஸ் H8, A7 பான் வந்து ப்ரொமோட் ஆகிடும் குயினாக. ஸோ கிங்காலையும் பார்த்தீங்கன்னா G5 H5 விட்டு வர முடியாது. F5க்கு எங்கே வந்தாலுமே ரூக்கால் எய்தர் செக்கு, கிங் டேக்ஸ்னால் பான் ப்ரொமோட்ஸ் ஆகிடும். இன்கேஸ் ரூக் வந்து A5 இல்லைன்னா, அல்லது கிங் F7 பான் புஷ் பண்ணிவிட்டு கிங் F7 வந்தாங்கன்னா அங்கே ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. ரூக் H8, கிங் டேக், ரூக் டேக்ஸ் A7னா ரூக் H7 செக்கு, ஸ்கியூவரில் ரூக் போயிடும். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்கனால கிங்கும் சரி ரூக்கும் சரி மூமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஸோ இதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி எப்படி வின் பண்ண போகிறோன்றது தான். நீங்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு ஒயிட்டோட பெஸ்ட் கண்டினியூஷன் பாருங்கள் வின்னிங்க்கு. ஓகே, என்ன மூவ் பார்த்தீங்கன்னா H4 பார்த்தீங்கன்னா பானை சும்மாவே கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைனா பான் டெக்ஸ் அகெயின் நம்மளோட F3 பான் போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த வேரியேஷனும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து H4க்கு வந்து அவங்க G டெக்ஸ் H4 ஆடுறாங்க, கிங் டெக்ஸ் H4, ரூக் டெக்ஸ் F3ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம சிம்பிளாக வந்து H5 பானை எடுத்துடலாம். ரூக்கால் F2 பானை எடுக்கவே முடியாது. எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா ரூக் டெக்ஸ் F2ன்னு வச்சுக்கோங்க. ரூக் H8 செக், கிங் டேக்ஸ் H8, பான் ப்ரோமோட்ஸ் இன்டு குயின். இட்ஸ் a வின்னிங் எண்ட் கேம் ஃபார் ஒயிட். ஏன்னா வந்து குயின் அப்பு 2 பான் இருக்குது. எப்படி இருந்தாலுமே இட்ஸ் a வின்னிங் ஃபார் ஒயிட். ஸோ இந்த வேரியேஷன் அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ H4க்கு அப்புறம் இன்கேஸ் அவங்க G4 புஷ் பண்ணுறாங்க டேக் பண்ணாமல், இந்த இடத்துல வந்து கிங் F4 விளையாடலாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா ரூக் டேக்ஸ்னால் வித் செக்கோட வருது, அப்பயும் பான் போகுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேரியேஷனே பார்ப்போம். இஃப் ரூக் டேக்ஸ் F3, கிங் கோஸ் டு G5. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கிங் த்ரெட்டில் இருக்க மாதிரி ஒரு இது இருக்கும். பட் ஆனால் எந்த த்ரெட்டுமே ஒயிட் கிங்குக்கு கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் F6 செக் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து ரூக் F5 வைக்க முடியாது, பான் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல நீங்கள் சிம்பிளாக H5 எடுத்துடலாம். அகெயின் இந்த G4 பானை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அவங்களுக்கு கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து F4 வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேம் டாக்டிக்ஸ், ரூக் H8, கிங் டேக்ஸ், குயின் ப்ரொமோட் ஆகிடும். ஸோ அவங்களால இதை பண்ண முடியாது. ஸோ they have to leave the file. அதாவது அகெயின் அவங்க A ஃபைல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து கிங் இன்ட்டு G4 அடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து E4 பானை பின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க கிங்கோட, நம்ம சிம்பிளாக F3 புஷ் பண்ணிடலாம். அகெயின் அவங்க இப்போ அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் F5ன்னு, நாம் வந்து ஜஸ்ட் we can go up. G5 வந்தீங்கன்னா பான் டேக்ஸ் E4, பான் டேக்ஸ் E4, ரூக் டேக் பண்ண முடியாது. டேக் பண்ணால் அந்த டாக்டிக்ஸ் ஆல்ரெடி பார்த்துருவோம், ரூக் H8 செக்கு. ஸோ கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் ஒயிட். ஆஃப்டர் H4 G4 புஷ் பண்ணுறாங்க, கிங் கோஸ் டு F4. இப்போ பான் டேக்ஸ் பார்ப்போம். பான் டேக்ஸ் F3ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பான் வந்து 2 ஸ்கொயர் ஃப்ரம் ப்ரொமோஷனில் இருக்குது பிளாக்குக்கு. ஸோ இது விளையாடுறாங்க ப்ரொடெக்டட் பை ரூக்னே வச்சுக்கோங்களேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா we can go for G5. அவங்களால வந்து A2 வராங்கன்னு வச்சுக்கோங்க. கிங் டேக்ஸ் H5. இப்போ அவங்களால வந்து F2 பானை அடிக்க முடியாது. அடித்தாங்கன்னா அது சேம் டாக்டிக்ஸ், ரூக் H8 செக், கிங் டேக்ஸ், குயின் ப்ரொமோட்டிங் வித் செக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கியூவரில் வந்து நாட் ஸ்கியூவர் டபுள் அட்டாக்கில் வந்து கிங் அண்ட் ரூக்கு செக் வச்சு ரூக்கை ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் ஒயிட். ஸோ இதுதான் நான் மொத்த வேரியேஷனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து திருப்பியும் வச்சு பாருங்கள். உங்கள் போர்டில் எல்லா வேரியேஷன்ஸுமே நீங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரூக் எண்டிங்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். பார்ப்போம். தேங்க்யூ.